நாயர் வெளியே வரலையே. எந்த நாயர்? பாலாஜி நாயர். பாலாஜி நாயர்லாம் நீங்க என்ன பங்கர் இங்கர் நீங்க? ஆமா, இன்னத்துக்கு ஒரு நடந்து போய் நதன்யாகு கிட்டே சேர்ந்துருப்பாரு. நீங்க இது உங்க பங்கரா? எங்களுக்குள்ள வச்சிருந்ததுல நினைச்சோன்னாங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து தாவேகா கவர்மெண்ட் தான் வச்சிருக்கீங்களா? ஒரு பங்கர் பஸ்டர் பாமா போட்டாது நீங்க வந்து வெளில கொண்டு வர வச்சிருக்கீங்க. அவ்வளோலாம் சீன் கிடையாது. எதையோ இது வச்சா மேல வந்துருன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கொஞ்ச நாள் தான். எவ்வளவு நாள் நீங்க இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்க முடியும்? இந்த பங்கருக்குள்ளாரே எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்க முடியும்? வந்துதானே ஆகணும். ஆனா கரெக்டா குஞ்சாமீனுக்கு மட்டும் வருது, பேப்பர் வருது. அது மட்டும் எப்படிதான் தெரியல. இது வேற பொன்னாட பத்தும்போது வேணான்னு இவர் வந்து ஏதோ ரொம்ப கூனி குறுகி வந்து கூனி குறுகியா இல்ல, கூனி குறுகி இல்லைங்க, அது இவர் என்னடா பண்றது? எதுக்குங்க இப்ப கூனி குறுகிறாரு? கூனி குறுக்கலங்க, அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, வெக்கப்பட்டு ஐயோ வேணாங்க, வெக்கப்படுறாரா? வேணாங்க, போதுங்க, தப்பு தப்பா இருக்குது. இல்லங்க அப்படி சொல்லதான். அதெல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து பக்கத்துல இருந்து பார்த்து அவரை ரசிச்சு போட்டுங்க. அது வந்து அவர் வந்து பார்த்து இவரோட பணிவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு பழைய பாட்டு, ஒன்று நல்ல பாட்டு இருக்கும்ல, எம்ஜிஆர் பாட்டு. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நாளை நமதே. அவ்வளவுதான், இந்த பாட்டு தான். நாம் தமிழர் நமதே தானே பாடணும். நாம் தமிழர் நமதே தாங்க. இனிமே எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஆமா. இருங்க இருங்க இருங்க. இதுக்கு மேல ஏதாவது கரெக்ட் பண்ண நினைச்சா மாமா நீங்க இருங்க, நல்லா இருக்கு. விருதுநகர்ல பாத்தீங்களா, காரை விட்டு ஏற்றி ஸ்மாஷ் பண்ண பார்த்துருக்காங்க, இறக்கிட்டாங்க வரப்புக்குள்ள. யாரு? ஏதோ அங்க உள்ள லோக்கல் பிரச்சனை போல இருக்குது. என்ன கொடி கொடி? நான் காரை விட்டு ஏற்றி ஸ்மாஷ் பண்றாங்கனால நீங்க புரிஞ்சுக்க வேணாமா திமுகன்னு? சாதாரணமா வரலடா, திமுக கொடியோட வந்தான் விட்டு ஏத்துறதுக்கு. இறங்கினோடனே பாக்கணுமே, கட்டை கட்டை தலை பஞ்சரம் கட்டுமே, கட்டையை எடுக்கட்டுமே அப்படின்னு கட்டையை எடுத்துக்கிட்டு ஆள் வந்து நிக்கிறாப்படி. அந்த கொடியை கட்டினாலே வந்துடும் போல ஆட்டோமேட்டிக்கா. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க, கார்த்திக் அவர்கள் எவ்வளோ அழகாக வந்து கேமரா பார்த்து அவர் பேசுகிறது சொல்கிறது எல்லாமே எங்களுக்கே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த நன்றி சொல்கிற விதம் எல்லாமே எங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது ஜோ, பார்த்து கற்றுக்கோ, நீயும் வந்து எங்களை பார்த்து பேசு, நன்றி சொல்லு அப்படின்னாங்க. கமெண்ட்லாம் நீங்கள் தேங்க்ஸ்னே சொல்லுங்க, நீங்கள் தமிழில் சொல்கிறேன்னு ஏதாவது சொல்லி. சத்தியமாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் என்னன்னு தெரியாது. நான் பாடும் பூனையை ஓகே, இது பூனை ஓகேங்களா, தெரியாமல் வந்து சொல்லிட்டேன். அதுக்கு வந்து மன்னிக்கவும் பாருங்கள், நேராகவே கேட்குற மன்னிப்பு. இது மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க 25வது கல்யாண நாள் வந்து சொல்லியிருக்காங்க, விஷ் பண்ண சொன்னாங்க. இதுக்கு பதிலையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே யாரும் சொல்லிடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஜோ வந்து என் வீட்டு பையன், எனக்கு வந்து 25வது திருமண நாள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வாழ்த்துனாங்க. நான் ஒன்றும் சொல்லுங்க, உங்களை உங்கள் பையன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்ன நீங்கள் வேறு ஏதாவது விஷ் பண்ணுன்னு சொல்லி ஏதாவது கேட்டுங்க, நான் அவர் இனி அப்படியே திரும்பி பார்ப்பாப்புல, முறப்பாப்புல. இதுக்கு தான் இன்னைக்கு அப்பயே சொல்லாதன்னு. நீங்கள் பண்ண வேலைக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், தயவு செஞ்சு கேட்காதீங்க, இனிமேதாங்க திட்டுவாங்க. போலாங்களா? போகலாம். சரி, முதல்ல குதிரை பேரத்துலேருந்தே ஆரம்பிப்போம். அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன வந்து டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இது தென் மாவட்ட அரசியல். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 100 பணக்காரங்க இருக்காங்கன்னா அதில் 60% திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்காங்க. அதனால தென் மாவட்ட அரசியலில் நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு ஏழ்மலையிலேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா நான் இப்போ நான் படுற பாடு இந்த ஏழ்மலையிலேருந்து வந்ததுனால தான். இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. ஸ்ரீவைகுண்டம் தொகுதி வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு 35-50 கோடி ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், வந்துருங்க இந்த சைடு, இல்லைன்னா அரசியலை விட்டே போயிரு அப்படின்னு சொல்லி அரசியலை விட்டே போச்சு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி குதிரை பேரம் பேசியிருக்காங்க. ஆடியோ தூக்கி வெளில விட்டாரு. அவரு தானே அந்த எம்எல்ஏ, அந்த பாலியல் ரீதியான சண்டை அந்த பிரச்சனை வந்தவரும் அவர் தான். அதே மறுபடியும் அவர்கிட்டயே போய் நிற்கிது இந்த பஞ்சாயத்து.
ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்களை வந்து விலைக்கு அவர் சொல்றாரு, இல்லை எல்லாரும் பேசுறீங்க, ஒரு 7-8 பேர் பேசுறீங்க, இப்போ நான் தான் ஒரு ரொம்ப வீக்காக இருக்கேனா என்னன்னு தெரியல. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த இவர் சொல்லுவார்ல அயன் படத்தில், கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் பண்ண மாட்டேன், அதில் ஒன்று இதுன்ற மாதிரி, அதெல்லாம் நான் வரமாட்டேங்க, அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது, வைக்காதீங்க. பேசும்போது 500 கோடி கொடுத்தாங்க, நான் 50 தானே சொன்னேன், என்ன 500க்கு இப்பதான் ஏத்துறதா அப்படின்ற மாதிரி 50 கோடி வரைக்கும் பேசியிருக்காங்கன்னு அவர் வந்து அந்த ஆடியோல வந்து வருது. ஸோ இந்த குதிரை பேரம் அப்படின்றது நடக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இது வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அவர் மேலே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. அவருக்கு அகைன்ஸ்டாவே எதிர்கட்சிகள்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி கட்சியிலிருந்து கட்சிக்கு ஒரு நெருக்கடியா அவருடைய பேர் வந்துச்சு. இப்போ அவர் வந்து குதிரை பேரத்துல என்னைய வந்து பேசினாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஆடியோவை தூக்கி போட்டு வித் ஃபோட்டோவோட யார் பேசினாங்களோ அவங்களோட ஃபோட்டோவோட போட்டு வந்து காட்டிட்டு இருக்காரு. அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் நம்ம உட்காரும் போது அந்த நியூஸே வந்து வந்துச்சு கரெக்டாக. அப்போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இது பெரிய பிரேக்கிங்காக தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க, பங்கருக்குள்ளாரெலாம் எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அது இந்த குதிரை பேரம் முயற்சி பண்ண இந்த டீமுக்கு பெரிய பிரச்சனையாக தான் போய் மாறும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன். இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாரும் நிறைய பேருக்கு இது வந்து நடந்திருக்குது. இன்னும் நிறைய பேர் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து சொல்லணும், ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னோன்னே இங்க இருந்து ஒருத்தர் சொன்னாருங்களா, அடுத்தது வந்து ஆஸ்டின் அவர்களை வந்து குதிரை பேசினா, அதாவது 1 to 1 தான், நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று போடுவேன் அப்படின்னு. என்னங்க அந்த படத்துல நீ ஒரு குத்து குத்துனா நான் ஒரு குத்து குத்துன்ற மாதிரி மாத்தி மாத்தி குத்திக்கிறதா இது? சரி, ஓகே, அடுத்த இது வந்துருச்சு, இது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். இந்த குதிரை பேரன்ற விஷயம் பெரிய பஞ்சாயத்தா தான் தமிழ்நாட்டில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இடைத்தேர்தல் வந்து தாவேக்கா வந்து ஒரு 10-12 சீட்டு ஜெயிச்சாதான் இது வந்து ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பதான் இது வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இல்லை, இதை கலைச்சிடலாம், சபாநாயகருக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுத்து அப்படியே ஆட்சியை கலைச்சிடலான்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தம் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இடைத்தேர்தல் வந்தால் மட்டும்தான் எதா இருந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆளுநர் தலையிட்டு என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா யாரை தேடிட்டு இருக்காங்களோ அவங்க கைது பண்ணப்படணும். அப்போதான் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்க முடியும். அவருக்கு எதிராக வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. யாருக்கு எதிரா? சரவணன் அவர்களுக்கு எதிராக. எதுக்கு? திமுகவும் அதிமுக 2 பேர் சேர்ந்து அது என்ன, அது என்ன தீவிரவாத இயக்கமா? ரெண்டும் சேரக்கூடாதா என்ன? அல் கைதாவும் இதுவும் சேரக்கூடாது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? சேரக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லை. நீ தீவிரவாதி, நானும் தீவிரவாதி. அதான் கம்பேரிசனுக்காக சொன்னாங்க. அது 2 பேரும் நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுதான் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். பாலுநட்ட போகும்போது சேர்ந்து போறோம்ல, ஒரே கார்ல போயிருக்கலாம், தப்பு கிடையாது, டீசல் மிச்சம் பெட்ரோல் மிச்சம்னு போயிருக்கலாம். பட் இடம் பத்தாதுன்றதுனால தனித்தனியா வந்து கார்ல வந்து வந்திருக்காங்க. ஒரே நேரத்துல 4 மணிக்கு 2 பேரும் வந்து பாருங்களேன், நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி வந்து நிக்கிறது அப்படின்னு எல்லாம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதான் அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்த அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நெருங்கிக்கிட்டு இருக்கான்னுவாங்கல்ல, அந்த சம்பவ இடத்த நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. முக்கோண காதலுக்கு அது மாதிரிதான் அந்த சம்பவ இடத்த நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நெருங்கிடுவாங்க. நாயர் சிட்டிசனை நெருங்கிட்டாங்க. ஆமா, எங்க நாயர் வெளியே வரலையே. எந்த நாயர்? பாலாஜி நாயர்லாம் நீங்க என்ன நீங்க? ஆமா, இந்நேரத்துக்கு ஒரு நடந்து போய் நதன்யாகு கிட்டே சேர்ந்துருப்பாரு. நீங்க இது உங்க பங்கரா எங்களுக்குள்ள வச்சிருந்ததுல நினைச்சோன்னாங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து தாவேக்கா கவர்மெண்ட் தான் வச்சிருக்கீங்களா? ஒரு பங்கர் பஸ்டர் பாம போட்டாது நீங்க வந்து வெளில கொண்டு வர வச்சிருக்கீங்க. அவ்வளோலாம் சீன் கிடையாது. எதையோ இது வச்சா மேல வந்துருன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கொஞ்ச நாள் தான், எவ்வளவு நாள் நீங்க இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்க முடியும்? இந்த பங்கருக்குள்ளாரே எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்க முடியும்? வந்துதானே ஆகணும். ஆனா கரெக்டா முன்ஜாமீனுக்கு மட்டும் வருது, பேப்பர் வருது, அது மட்டும் எப்படிதான் தெரியல. நான் சொன்ன அந்த வக்கீலை பிடிச்சிருந்து கேட்டீங்கன்னா வக்கீலுக்கு வந்து ஆன்லைன் மூலியமா தானே வருது. ஏங்க இதெல்லாம் பிடிக்கிறேன்னா பிடிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை தாங்க சும்மா அப்படியே விரட்டி விட்டு. ஏன்னா இந்நேரத்துக்கு பிடிச்சிருக்க முடியாதா? ஏன்னாங்க செந்தில் பாலாஜியை கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அசோக் குமாரை பிடிக்க முடியாதா? அதுதான் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு. யாரையோ பிடிக்கிறீங்க, என்னென்னலாமோ ட்ரை பண்றீங்க, டக்கு டக்குன்னு தூக்குறீங்க. வீக்கா இருக்கீங்க. புசியானந்த் அவர்களே தேடிட்டு தான் இருந்தாங்க அவ்வளோ ஒரு காலத்துல, தெரிஞ்சே தேடிட்டு இருந்தாங்க, அது எப்படின்னு தெரியல. அதுதான். ஆனா ஒரே சந்தேகம் அதுதான், எங்க ஒளிஞ்சிருக்கு? செந்தில் பாலாஜியை கண்டுபிடிக்க முடியல, தம்பியுமா கண்டுபிடிக்க முடியல. பல வருஷங்களா ஒவ்வொரு எந்த இடி கேஸ் போனாலும் அவரை மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. என்ன அதிசயம்னே அது வரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அவங்கள மட்டும் வந்து தொடவே முடியல அப்படின்றது ஒரு வகையான சாதனை தான்.
இது நீங்க திமுக பீரியட்னா சரி ஓகே நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு இப்பதான் தாவேக்கா அதுதான் நானும் கேட்குறேன். அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஆளுங்கட்சி எல்லாம் சொல்லலாம். இப்பயே ஒரு வாரமா தலைமறைவு, இன்னமும் எப்படி ஒரு வாரம் தலைமறைவா இருக்க முடியும்? ரெண்டே ஆப்ஷன் தான் ஐயா. ஒண்ணு உண்மையாவே இவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கணும், இல்லைன்னா பெருமாள் பிச்சை தலைமறைவாகவே இருக்கட்டும். இந்த 2 ஆப்ஷனை தவிர வேற ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒண்ணு இவங்க வந்து பின்லேடன் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த அவர் யாரு இந்த தாடிலாம் விட்டுட்டு இருப்பாரு இதுல, அதாங்க இந்த கடல்ல கூட சதாம் ஹுசேன், அந்த மாதிரி ஆட்களும் கிடையாது. அவர் நல்லவருங்க, யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி நபர்களை தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் உள்ளாரெல்லாம் தேடுவாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதவங்க இந்த இன்டர்நெட் சேட்டலைட் இதை வச்செல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல. அந்த அளவுக்கா போகணும்? என்னங்க ஒரு போன் இருக்கு, ஒரு நெட்வொர்க் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கீங்க, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றதை தான் ஏத்துக்க முடியல. இவ்வளவு டெக்னாலஜியை வச்சியும் ஏத்துக்க முடியல. அப்ப டெக்னாலஜில மிஞ்சிட்டாங்களா 2 பேரும்? அப்படி இல்லைங்க, நம்ம ஓல்டுக்கு போயிடணும். அதாவது போனுகள்லாம் எதுவுமே இல்லாம வெறும் இந்த போனு, லேண்ட்லைன் ஃபோன், இந்த சுத்திர ஃபோன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த டெக்னிக்கல இப்போ எடுத்துட்டீங்களா? இந்த லேண்ட்லைன் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணா அந்த இது பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் எல்லாரும் செல்போன் நெட்வொர்க்கை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கும் பார்க்கும்போது தான் தலைவன் இப்படி இறங்கி. இல்ல கரெக்ட். எனக்கு என்ன ஒரு 9ஆம் தேதி வாக்குல கைது பண்ணுவாங்களோன்னு தோணுது. 10ஆம் தேதி அங்க போ, அவர் அங்க போ சுட போ. அவர் 10ஆம் தேதி போவாரு, இவர் 9ஆம் தேதி இரவு கைதாவாரு. அந்த மாதிரி ஏதாவது நடக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தும் அதுக்கப்புறம் விசாரணைக்கு ஆஜராகணும், இந்த தேதியில் இந்த ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே வரல, 2 பேரும் வரல. இது இல்லாம இடியோட கேஸ் ஒன்று வந்து போட்டு அவங்க ஒரு இது கொடுத்துட்டு போயிருக்காங்க இவருக்கு, அசோக்கு. எல்லாமே போயிட்டு இருக்கு. அவரு அந்த இது கேட்டிருந்தாரு, முன்ஜாமீன் கேட்டிருந்தது. இப்போ வேற ஜட்ஜி வந்து மாத்தி இருக்காங்க. ஆமா, அந்த இது வந்து இப்போ மாத்திட்டாங்க, வேற நீதிபதிக்கு மாத்திட்டாங்க. அது இப்படி இருக்கும் தெரியலையே. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல 2 பேரும். இல்ல 2 பேரும் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த 2 பேரும் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. என்ன பண்ண காத்திருக்காங்க, அதுதான் 2 பேரும் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த 2 பேரும் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. அதனால ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இவங்க 2 பேரோட அந்த லைஃப் ஹிஸ்டரியே ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அவரை வச்சு ஒரு சரித்திரமே எழுதலாம். சாதாரண ஆள் கிடையாதுங்க. சரித்திரத்துல இடம்பெற வேண்டியவர் தான். ஆனானப்பட்ட மதிமுகல இருந்து அதிமுகவுக்கு போய் திமுகவுக்கு வந்து. ஆமா, மதிமுகலையா? ஆமாங்க, மதிமுக பாத்தீங்க எவ்வளவு பெரிய ஒரு செல்வத்தை இழந்திருக்குது, செல்லத்தை இழந்திருக்காங்க பாருங்க வைகோ. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா செந்தில் பாலாஜி மாரி ஒருத்தர் இருந்தா போதாது அந்த கட்சிக்கு. வேற என்ன வேணும்? ஒருத்தர் போதாது. இந்நேரத்துக்கு திமுக சாரசாரியா கூட்டு வந்து வரீங்களா அப்படின்னு திமுக கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்திருக்கலாம். அவரையும் விட்டுட்டாரு. இப்ப அவர் அங்கிருந்து அதிமுக போய் அப்புறம் திமுக போனாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதிமுக போனாரு, மறுபடியும் அமமுக போனாரு, அப்புறம் அமமுக இருந்து திமுக வந்தாரு, திமுக இருக்காரு. எல்லா இடமும் தலைவர். அதுதான் நான் சொல்றேனுங்க, அவரு தாங்க தலைவர். அவங்களுக்கு அவர் வச்சிருக்காருல டீம், அவரு தான் தலைவர். அவர் எங்க போறாரோ அந்த டீம் அங்க போகும். அவர் என்ன சொல்றாரோ அந்த டீம் செய்யும். அவருக்காக வேலை செய்யக்கூடியவங்க. நான் சமீபத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவரு கள போராளி, களத்துல எப்படி அப்படின்றத அவர் கிங். அவர் என்ன சொல்றாரு அதே மாதிரி சம்பாதிக்கிற காசை அவர் வச்சுக்க மாட்டாராம். இப்போ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு செலவு பண்ணி மக்களுக்கு தான். எந்த மக்களுக்குன்னு கேளுங்க, அவர் கூட இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு. இப்போ ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க பினாமினே சொல்லிருக்கலாம். இது பினாமினா உங்களுக்கு சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது. இது அப்படி கிடையாது. ஓ, நீங்களே எடுத்துக்கோங்கன்னு. உங்களுக்கு என்கிட்ட ஒரு 500 சி வருது. 500 சில ஒரு 50ல இருந்து 100 சி நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? மீதி 400 இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்கு நான் கொடுத்துருவேன். அந்த 10 பேரும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்க. அந்த பிஸ்னஸ்ல நீங்க போட்டு நீங்க என்ன வேணாலும் லாபம் எடுத்துக்கங்க. நான் கேட்கறப்ப மட்டும் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க. இது எனக்கு வந்த தகவல். ஓகேங்களா? எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க, இந்த பர்சன்டேஜ் கொடுங்க, இல்லை இந்த அமௌண்ட் கொடுங்க, இந்த எலெக்ஷனுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி. மற்றதெல்லாம் காசெல்லாம் உங்களுக்கு தான். அதுதாங்க வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு நீங்க எல்லாத்தையும் இப்ப நிறைய பேர் எப்படி கோயில் தங்கம்லாம் வந்து உருக்கி நீங்க கொண்டு போய் இது வச்சீங்கன்னா அதுல இருந்து வட்டி வரும்னு ஒரு செழிப்பான ஒரு ஐடியா கொடுத்தா. அதான் ஏன் சொல்றேன். இப்போ KN நேருலாம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி அவங்களே வச்சுப்பாங்க. ஆனா தலைவன் எப்படின்னா தனக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியை ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்துறது. தான் கையில இருந்து போட்டாதானே பஞ்சாயத்து. இப்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அது அவங்க காசு, அவங்களுக்குன்னு கொடுத்துட்டு அவங்க வச்சுப்பாங்க. வேணுன்றப்ப கொஞ்சம் கொடுங்க, இந்த இடத்துக்கு வேணும், இந்த இடத்துக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணன் இவ்வளவு கொடுத்துருக்காரு, அண்ணனுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு போது அப்ப அந்த டீம் தலைவனா இவரை மட்டும்தான் பாக்குது, சிஎம்மா இவரை மட்டும்தான் பாக்குது. முதலமைச்சர் விஜயா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், உதயநிதியா இருக்கலாம், எங்களுக்கு சிஎம் எங்க அண்ணன் தான் அப்படின்னு செயல்படக்கூடிய டீம் வந்து அவருடைய டீம் அப்படின்னு இருக்குன்னு சமீபத்துல வந்து கேள்விப்பட்டேன்.
நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொன்ன தகவல் அப்படி இருக்கதான் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான் இன்னும் தலைவனை கண்டுபிடிக்க முடியல. செந்தில் பாலாஜி KGF மாறிட்டாரு. அவர் வச்சு எடுக்கலாம், அவர் KGF எடுக்கலாம். அடுத்தது வீடியோ, அண்ணனோட வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னாங்க. அண்ணனோட வீடியோ வந்துச்சுன்னா நான் என்ன நினச்சேன், அண்ணன் இப்போ ஜிம்முக்கு மூலம் போகிறாரு, டெய்லி வந்து உடற்பயிற்சி பண்ணுற வீடியோஸ்லாம் இப்போ நிறையா சமீப காலமாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நான். எவ்வளோதான் ஜிம்முக்கு போய் டெய்லி பார்க்குறேன் ஒர்க் அவுட் வீடியோ தான், அந்த உடம்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது. அது வேற விதமாக போட்டுருக்காங்க, சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குன்னா நானும் தேடி பார்த்துருந்தேன். அண்ணன் ஜிம் வீடியோ தான் நிறையா வந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னா கல்யாண வீட்டில் இருந்த வீடியோ வந்துச்சு. அது சிறப்பு கிடையாது, கூட சின்னவரும் இருந்தார். அதுதான் சின்னவர் போன இடத்துக்கு தான் பெரியவரும் போனாரு, அண்ணனும் போனாரு. அதுதான் அதுல உள்ள செய்தி. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடறோம், நீங்க வந்து எங்க கட்சியில வந்து ராஜினாமா மட்டும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டாரு, எனக்கு உங்க சோஃபாலாம் தேவையில்லை, எங்க தளபதி என்ன சொல்றாரோ, எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு. அதான் போயிட்டு அங்க போயிட்டு ஜாலியா பேசி பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, யாரும் குஜிலி மஸ்த் எல்லாம் பண்ணல, அவங்கள வச்சுதான் எல்லாரும் குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன என் இனிய என் இனிய தம்பி, அன்பு தம்பி, அவருக்கு எல்லாருமே தம்பி தாங்க, எல்லாருமே தம்பி. வைகோ கூட தம்பின்னு வரு, அன்பு தம்பி வைகோ அப்படின்னு வரு. வைகோ திரும்பி பாப்பாரு, அண்ணன், என் இனிய அண்ணன். அப்படி போய் மோடிஜி சொல்லுங்க, என்ன அன்பு தம்பி மோடிஜின்னு சொல்லுங்க, அப்படியே ஒன்று கொடுப்பாரு மோடிஜி. மோடிஜி வந்து ஒரு ஐயா. ஐயாவா? ஐயா அங்க மட்டும் ஐயா. அவரு இது பிரதமர் இல்லையா, மாண்புமிகு பிரதமர், பாரத பிரதமர் வேற. அவரை போய் நீங்க வந்து சொல்ல முடியுமா? அவரை வந்து ஐயான் தான் சொல்லணும், ஐயான் தான் சொல்லி ஆகணும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாரு? ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணன் தான், அண்ணன் ஸ்டாலின். அண்ணன் கிட்ட இருந்து அண்ணன்ற வார்த்தை வாயில வாங்குறதுக்கு எவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம். அண்ணன் ஒருத்தர் அண்ணன் சொல்றாருன்னா அது ரொம்ப, ஆனா அண்ணன் பெரும்பாலும் அப்பான்னுவாரு, தாத்தான்னுவாரு, பெரியப்பான்னுவாரு, எடப்பாடி சித்தப்பான்னுவாரு, அப்புறம் யாரையாவது பங்காளின்னுவாரு, அப்புறம் மாமன், மச்சான், மாப்பிள்ளை, இப்படிதான் இருக்குமே தவிர அண்ணன் வராது. அந்த கௌரதையை மட்டும் அண்ணன் யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். அண்ணன்ற கௌரதை யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. முருகனையே முப்பாட்டன் தான் சொல்லுவாரு. அதுக்கு வேற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு போல அந்த ஊர்ல. அது இவர் என்டிஆரா, ஜூனியர் என்டிஆர். அவங்க ஏதோ எங்க ஊர்ல தான் முருகன் அப்படின்னு இங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். போயிருக்காங்க ஆரத்தழுவி எல்லாம் 2 பேரும் இணக்கமா பேசியிருக்காங்க. ஐயோ தமிழ் வேற எனக்கு ஏதோ எனக்கு அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் கரெக்டு தான், இணக்கமா தான் இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து ஸ்பீச் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கம் பேக் டு நார்மல்ன்ற மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து வரல அந்த 6 மாதம் 3 மாதம் அதெல்லாம் எதுவுமே வரல. ஏன்னா இது அவங்க வீட்டு கல்யாணம், அவங்களுடைய கட்சிக்காரங்கன்னா க்ளோஸ் கட்சிக்காரங்களுடைய கல்யாணம், ரிலேட்டிவ் மாதிரி கலந்துருன்னா சொல்லிடுறாங்க தம்பி அப்படின்னு இருப்பாங்க. புண்ணியமா போகும், உங்களை தெரியாம கூப்பிட்டுட்டேன் பத்திரிக்கை வச்சு ஏதாவது பண்ணி. இந்த தடவை நான் டீட்டெயிலாக கரெக்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம யாரை எதிரியா நினைச்சோமோ அவங்கள நம்ம வீழ்த்திட்டோம், சக்சஸ் அப்படின்னு இருக்காரு. சார் நீங்க வீழ்த்தல சார், மக்கள் வீழ்த்திட்டாங்க சார், உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வீழ்த்தினது மக்கள், நீங்க கிடையாது. நான் என்ன சொன்னேன், திமுக அதிமுக தான் போட்டின்னு சொன்னேன், 3வது இடம் தள்ளிட்டோம்ல. அது நீங்க தள்ளலைங்க, அவங்களா போயிட்டாங்க, அவங்களா போனதை நாங்களா பண்ணோம்னு சொல்லக்கூடாதுல்ல. அடுத்து என்ன சொன்னா, எதிர்பாராத விதமா தாவேகா வந்துருச்சு, நம்ம இவங்க தான் எதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், பட் ஆனால் இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு யார் எதிரின்றது இப்போ நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே எலெக்ஷன் வராமையா இருக்க போகுது, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். எலெக்ஷன் எனக்கு எதிரி யாருன்னு தெரியல, அதனால தாவேக்காவை அடிக்காம விட்டுட்டோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு நீ தான் எதிரி அப்படின்னு, இனி உன்னை அடிக்கிற அடியில காலியாயிருவ அப்படின்னு இருக்காங்க. அது சாதாரண டைலாக் தான், அதையே இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு. அவர் வந்து எதிரி யாருன்னு தெரியல, எதிரி மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்படியே இது பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எதிரி யாருன்னே தெரியாம தான் இத்தனை பேரை வந்து வேலைக்கு வச்சுருந்தீங்க. ஆமாம், பெண்ணுன்னு ஒரு டீமு, பேனான்னு ஒரு டீமு, பென்சில்னு ஒரு டீமு,
உங்களுக்கு ஒரு டீமு, அப்பாவுக்கு ஒரு டீமு, இது போக சீனியர் அமைச்சர்கள் ஒரு பக்கம், அது போக வாரம் சர்வே ஒரு பக்கம், இது எல்லாம் போக அரசியல் ஞானிகள் நிறைய பேர், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பத்திரிகையாளர், உங்க பத்திரிகையாளர்கள் நிறைய பேரை ஊடுருவ விட்டுருந்தீங்க. இவ்வளோ பேர் இருந்தும் இவ்வளோ பேர் சொல்லியும் நீங்க வந்து அரசியல் எதிரியா கணிக்க தவறுனீங்கன்னா அப்ப நீங்க கணிக்க தவறல, உங்களுக்கு தெரியல. அங்கதான் ஒருத்தர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேக்கும் தான் அதை கூடயுமா கேட்கல. ஒரு 3 டீம் வச்சிருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜி டீம், ஒரு 3 டீம் வச்சிருப்பீங்க. ஒரு டீம் கூடயே உண்மையை சொல்லல. ஒரே ஒரு டீம், ஏங்க நம்ம தப்பா போயிட்டு இருக்கோங்க, இந்த ரூட்டு கிடையாதுங்க. இந்த மைனா படத்துல தம்பி நம்ம காதை வச்சு கேட்பாரு, நீரோட்டம் இந்த பக்கம் தான் தம்பி கேட்குது, இந்த பக்கம் தான் பாதை இருக்கும்னு சொல்லி கூட்டு போவார், தப்பான ரூட்ல இது பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் 3 பேர் இருக்கீங்கல்ல, 3 டீம் இருந்துச்சுல, ஒரு டீம் கூடயா தெரிஞ்சிருக்காது. ஒரே ஒண்ணு பாருங்க, இந்த இதுதான் நம்மளோட எதிரியா இருக்கும். டச் பண்ணி விட்டு பெரிய ஆள் ஆக்கிட வேணான்றதுனால தான் டச் பண்ணாம விட்டோம். நீங்க டச் பண்ணாம விட்டதுனால தான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. டச் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் இருக்காது. டச் பண்ணியிருந்தா கூட சரின்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க, பரவாயில்லப்பா புது எதிரியா இருக்கதான்னு. நீங்க டச் பண்ணாம விட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சேஃபா போய் வந்து லேண்ட் ஆயிட்டாங்க அந்த இடத்துக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தார், யார் எதிரினே தெரியலன்றதை தாண்டி யார் எம்எல்ஏனே தெரியல, யாரு வந்து யாரு என்னன்னே தெரியல. குதிரை பேரம் நம்ம இங்க யார் எம்எல்ஏன்னு தெரியாது, நாம யார்கிட்ட போய் குதிரை பேரம் பேசுறது அப்படின்னு பின்னாடி வந்து விஎஸ்ஓ அவர்கள் வந்து கூப்பிட்டு என்ன தம்பி சொன்னீங்க, இல்ல இங்க சொல்லி அதுதான் நீங்க வந்து யார் எம்எல்ஏ யார் அமைச்சர்னே தெரியல நமக்கு, தெரிஞ்ச நீங்க எல்லாம் மட்டும் என்ன சாதிச்சிட்டீங்க? உண்மைதான், ஆப்போசிட்ல இருக்கிற யாருக்குமே பெருசா தெரியாது, ஒரு 10 பேரை தவிர மற்ற யாரையுமே மக்கள் வந்து மக்களுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்குமே வந்து தெரியாது அமைச்சர் யாரு எம்எல்ஏ யாருன்னு தெரியாததெல்லாம் உண்மைதான். தெரிஞ்ச உங்களை ஏன் தோக்கடிச்சாங்க? தெரியாத அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கல்ல. யாருன்னே, யாரு என்ன, எவரு என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாது மக்களுக்கு. போனாங்க, விசிலுக்கு அழுத்திட்டு வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கு எல்லாரையும் தெரியும்ல, நீங்க தான் 75 ஆண்டு கால கட்சி, உங்களுக்கு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, கலைஞர் இருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் அவர் இருந்தாரு, அது போக மாப்பிள்ள இருந்தாரு, இவ்வளோ பேர் இருந்தோம், உங்களை ஏன் தோக்கடிச்சாங்க மக்கள்? கேட்டா ரீல்ஸ்ன்னுவீங்க. இன்னைக்கு ஒரு பைத்தியக்கார குரூப் நீங்க தானே உலாத்தி விட்டுட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளார, அதுங்களை என்ன பண்ணிட்டு தெரியுதுங்க? ரீல்ஸ் போட்டுட்டு தானே தெரியுதுங்க. ஆமா, யாரை எப்படி அடிக்கணுமோ அப்படிதான் அடிக்க முடியும். சரி, எனக்கு ஒரே கேள்விதான், தெரியாத மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்த மக்கள் தெரிஞ்ச உங்களை ஏன் தோக்கடிச்சாங்க? குறிப்பா உங்களை ஏன் குளத்தூர்ல தோக்கடிச்சாங்க? தெரிஞ்ச உங்களை ஏன் குளத்தூர்ல தோக்கடிச்சாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுங்க, நீங்க உடனே அப்பா கிட்ட போறீங்க. அவங்க ஏங்க அதுதானே மெயின் பில்லரு. எனக்கு இதை ஒரு கென்யாவையோ ஜிம்பாப்வேயோ தோக்கடிக்கிறது விஷயம் கிடையாது. என்னுடைய டார்கெட் ஆஸ்திரேலியா. ஸ்பெல் பண்ணுங்க, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்கேன் நானு. சர்வ வல்லமை கொண்ட ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அதை கொண்டு போய் ஒரு ஜிம்பாப்வே வச்சு நான் தோக்கடிச்சேன்ல, அதுதானே மெயின் மேட்ரு. ஜிம்பாப்வே தானே அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கல்ல. ஜிம்பாப்வே இல்லடா, ஜிம்பாப்வே அப்படின்னு வந்து நின்னார்ல விஎஸ் பாபு. என்ன தம்பி தூக்கிரட்டுமா நின்னார்ல. இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. தெரியாத விஎஸ் பாபு ஏன் ஜெயிக்க வைக்கணும்? தேடிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் மிஸ் 8000 சொச்ச வாக்கு தான். இல்லைன்னா அங்கேயும் சரைச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். அந்த அங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் கொஞ்சம் நம்பிட்டாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சிருக்கும். அதுலயும் நீங்க பின்தங்கி தான் போயிருந்தீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வந்து, ஆமா அங்க வந்து தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்து ரீல்ஸ் அது இது யார் என்னன்னே தெரியல, யார் என்னன்னு தெரியாம இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. எதுல? சட்டமன்றத்துல. உங்களுக்கு தான் ராஜ்மோகனை தெரியாதுல்ல. சரி, ராஜ்மோகன் யாருன்னே தெரியல, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு பதில் சொல்லிட்டு போலாம்ல. சரி, உங்களுக்கு யாரையுமே தெரியாதுங்க. அடுத்த கடைசி நாள் சட்டமன்றத்துல உங்களுக்கு நல்லா தெரியும்ல, விஜய்னு ஒருத்தரை சிஎம் இன்னைக்கு உட்காந்துருக்காருல ஆப்போசிட்ல, அவர் உங்களுக்கு முன்னாடி இருந்து நல்லா தெரியும்ல. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா, ஹாப்பி பர்த்டே தளபதி, அவரை தெரியும்ல உங்களுக்கு. அவரு உட்காந்து பேசினார்ல, அதையாவது கேட்டுட்டு போலாம்ல. அப்புறம் ஏன் ஓடுனீங்க? பிடிக்கல. வீரவசனம் எல்லாம் நம்ம மேடையில மட்டும்தான், நம்ம திமுக மேடைகள்ல, நம்ம கல்யாண வீடுகள்ல மட்டும்தான், சட்டமன்றத்துல கிடையாது. சட்டமன்றத்துல நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம கேள்வி கேட்டுருவோம். பேப்பர் பிடிக்கிறதுக்கு KN நேரு இருக்காரு, ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் இருக்காரு. ரொம்ப இது பண்ணாருன்னா நீங்கள் பேப்பர் வாங்குறது சரியில்லைன்னா பக்கத்தில் கொறடா இருக்காரு, ஏவா வேலு இருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க.
ஆனா உங்களுக்கு யாருனே தெரியாதவங்க உங்களை கேள்வி கேட்கறாங்கல்ல, யாரோ நம்மள கேள்வி கேட்கறாங்கப்பா, நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்றாங்கப்பா, நின்று நம்ம அது என்னன்னு கேட்டுட்டு போவோம்ப்பா, இல்ல பார்த்துட்டு போவோம்ப்பான்னு இல்லையா. நாங்க போய் வீட்டுல பார்த்தோம் ஆன் பண்ணி, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, இறங்கி போனா ஏன்னு கூப்பிட்டா காது கேட்க போகுது. இது கேட்கலையா, வீட்டுக்கு போயிட்டாங்களாம். கேட்டா சபாநாயகர்கிட்ட அவை முடிஞ்சிருச்சுட்டாராம், அதனால கிளம்பி போயிட்டாராம். சபாநாயகர் கூட தான் உட்காருங்கன்னு சொல்றாரு. உட்காருறீங்களா நீங்க? இல்ல அப்புறம் என்ன சபை முடிஞ்சு சொன்ன உடனே இருக்குன்னு சொன்ன உட்கார வேண்டியதானே. எப்படி சொல் பேச்சை கேட்காம அத்துமீறணும் பார்த்தீங்களா. அத்துமீறு அடங்கமறு எல்லாம் இங்கதான் இருக்கு. நீங்க எந்த கவலையும் பட வேணாம். குறிப்பா உதயநிதி அவர்கள் சொன்னது தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மீண்டும் வந்து யாரு என்னன்னே தெரியாம மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, இந்த ரீல்ஸ் ஆட்சியை பத்தி மக்கள்லாம் ஒரு கவலையும் படல. நீங்க தான் கவலைப்பட்டு இருக்கீங்க. குடும்பமா வந்து கல்யாணமோ அதான் உங்க மக்கள் தான் கவலைப்பட்டு இருக்காங்க. மண்டபமா போய் ஒப்பாரி வைக்கிறது, அப்புறம் வெளிநாடுகளுக்கு பறந்துடுறது, அப்புறம் வந்து பங்கருக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, முன்ஜாமீன் கேட்டு மட்டும் வக்கீல் அனுப்புறது, இதெல்லாம் உங்களுடைய வேலையா இருக்கு. அது இல்லாம தம்பி நம்ம இவர் ஒருத்தர் ஜென்சி பெரியப்பா ஒருங்கிணைப்பாளர், அவரு வந்து அன்பானந்தன் அவருடைய அந்த பெயில் போல இருக்கு, மன்னிப்பு கருத்தை கொடுத்தாங்க. முதலமைச்சர் மற்றும் திரைப்பட நடிகை குறித்து அவதூறான இன்ஸ்டாகிராம் பதிவை வெளியிட்டதுடன் அதில் முதலமைச்சரின் மனைவி மற்றும் மகன் குறித்தும் குறிப்பிடத்தக்க பெண்களை ஆபாசமாக சித்தரித்தல் தடுப்பு மற்றும் பிற சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை திரும்ப பெற திமுகவின் ஜென்சி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி குமரப்பன் அனுமதி அளித்தார். அந்த இன்ஸ்டாகிராம் பதிவு சமூகத்தின் மனசாட்சியை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் மனுதாரர் இதனை தமக்கு கிடைத்த முழுமையான சுதந்திரமாக எடுத்துக்கொண்டுள்ளார் என்றும் கூறி முன்ஜாமீன் வழங்க விரும்பவில்லை என்று நீதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து மனுதாரர் தனது மனுவை திரும்ப பெற முடிவு செய்தார். வருத்தம் தெரிவித்து பிராமண பத்திரம் தாக்கல் செய்தாலும் அல்லது இனி இது போன்று பேச மாட்டேன் என்று உறுதியளித்தாலும் கூட அவருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து பரிசீலிக்க நீதிபதி மறுத்துவிட்டார். கடைசி இன்னொரு தடவை கூட படிக்கிறேன். மனுதாரர் இதனை தமக்கு கிடைத்த முழுமையான சுதந்திரமாக, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா கார்ட் பிளான்சி எடுத்துக்கொண்டுள்ளார் என்றும் கூறி முன்ஜாமீன் வழங்க விருப்பமில்லை என்று நீதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து மனுதாரர் தனது முடிவை திரும்ப பெற முடிவு செய்தார். வருத்தம் தெரிவித்து பிராமண பத்திரம் தாக்கல் செய்தாலும் அல்லது இனி இது போன்று பேச மாட்டேன் என்று உறுதியளித்தாலும் கூட அவருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து பரிசீலிக்க மறுத்துவிட்டார் நீதிபதி. ஓவர் ஆனீங்கல்ல அன்னைக்கு, இது கிடைச்சிருச்சு எங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னு, இன்னைக்கு பண்ணலாம்ல வெளியே வந்து. அது எவ்வளவு பெரிய இதா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி பண்ணது நேத்துக்கு வெளில வந்து பண்ணது பேக் ஃபயர் ஆயிருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. அதுல என்ன பேக் ஃபயர்? ரசிக்கலைங்க. நீங்க முதலமைச்சர் பண்ணதை தான் திருப்பி பண்றீங்க. முன்னாள் முதலமைச்சர் பண்ணதான் இன்னாள் முதலமைச்சர் பண்ண, இன்னாள் முதலமைச்சர் பண்றேன்னு நீங்க உங்களாதான் நீங்க கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து மக்கள் வந்து இது என்னடா இது இப்ப என்ன சாதி நம்ம சொல்றதா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க, எதுக்கு இதெல்லாம் ஆடிட்டு நீங்க பண்ணது அந்த இதை தான் ஏத்துக்கல, அந்த கைதை தான் ஏத்துக்கலையே தவிர நீங்க பண்ணது சரின்னு அவர் சொல்லவே இல்லையே. நீதிபதி அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்றதுதான் இருக்கு. அந்த பதிவெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு மோசமா தான் வந்து இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப், தவறான கைது, தவறான வழக்கு? இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? பண்ணிட்டாங்களே. என்ன பண்ணிட்டாங்க? உதயனா தம்பினான்னு சொல்லி திருப்பி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு என்னன்னா போலியோவோ அந்த டீமையோ எதுவும் பண்ணிடக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள் அதுதான். எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுணும், ஃப்ரீயா விட்டுறணும். நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்காது. அதுக்கு இல்ல, அப்படி இருந்தாதான் டிவி கேக்கு ஒரு இது இருக்கும், ஹோப் இருந்துகிட்டே இருக்கும், ஜெயிச்சிடலாம் நம்ம. ஆமா, உங்களுக்கு அவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மக்களோட விருப்ப சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் ரைட் ஓகே போலியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து நீ இந்த கட்சியை நடத்தணும்னு நினைச்சின்னா நீ கடைசி வரைக்கும் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருப்ப அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. போதுமானது. என்ன சொல்றாங்க இப்ப பாருங்க, திவ்யா சத்யராஜ் எல்லாம் வந்து வராங்க, அவங்க பாட்டு வந்துட்டு போயிடுறாங்க, ஒன்றும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா போலியை பாருங்க, அந்த தோத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்வமா வந்து வந்து போறதுக்கு வேற இடம் கிடையாது. ஆமா, யார் கூப்பிட்டுருக்காங்க? நான் எங்க போவேன்? எங்க போறது? தேவைக்கால சேர்க்க மாட்டாங்க. சத்தியமா வாய்ப்பு கிடையாது.
மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம்ல, சாமா நான் பேசினதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு. மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் சேர்க்க மாட்டாங்க, மன்னிப்பு கடிதம் வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, சரி போயிட்டு வா அப்படின்னு. மற்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னம்மா மன்னிப்பு கடிதம் குடுமா எனக்கு எந்த போஸ்டிங் வேணாம், இல்லையே எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லையே, போஸ்டிங்கா கட்சியில சேர்க்கிற ஐடியாவே இல்லைன்ற வேற போஸ்டிங் வேற கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. ஆன்லைன்லேயே உறுப்பினர் சேர்க்க பண்ண ரிஜெக்டட்னு வரும் போல இருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு இது வந்தோடனே பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்துவாங்க. முதல்ல அது செய்ய மாட்டாங்க, அதுவும் வரப்போறது இல்லைன்னு வச்சுங்களேன். இல்லை, இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய ஹோப் டிவிகேக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், கண்டுக்காம விட்டுருங்க, கேட்காதீங்க, பேசுறத காதுல கேட்காதீங்க, வாங்கிக்காதீங்க அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய செய்தி. அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் ஏதோ நிறையலாம் பேசியிருக்காரு. ஏதோ இது நான் பேசுறது கூட நீங்க வந்து தப்பா கூட நினைச்சுக்கலாம். பட் ஆனா வந்து அது வந்து ஒரு மரபு, அது வந்து ஒரு இது மரியாதை கொடுக்குறாங்க. இதில் வேற பொன்னாட பார்த்தும்போது வேணான்னு இவர் வந்து ஏதோ ரொம்ப கூனி குறுகி வந்து கூனி குறுகியா இல்லை, கூனி குறுகி இல்லைங்க, அது இவர் என்னடா பண்றது, எதுக்குங்க இப்ப கூனி குறுகிறாரு? கூனி குறுக்கலைங்க, அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, வெக்கப்பட்டு ஐயோ வேணாங்க, வெக்கப்படுறாரா, வேணாங்க தப்பு தப்பா இருக்குது இல்லைங்க. அப்படி சொன்னதான் அதெல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து பக்கத்துல இருந்து பார்த்து அவரை ரசிச்சு போட்டுங்க. அதுதான் சொல்றேன், அதை வந்து அவர் வந்து பார்த்து இவரோட பணிவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு பழைய பாட்டு, ஒன்று நல்ல பாட்டு இருக்கும்ல, எம்ஜிஆர் பாட்டு, தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நாளை நமதே, அவ்வளவுதான். இந்த பாட்டு தான் நாம் தமிழர் நமதே தானே பாடணும். நாம் தமிழர் நமதே தாங்க. இனிமே எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஒரு பொது, இப்ப நீங்க முதல்வன் படம் பார்த்திருக்கீங்களா? அர்ஜுனுக்கு எதிராக 3 பேர் ஒன்று சேர்ந்து நமக்குள்ள பிரச்சனை, நம்மள 3 பேர் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் இடுப்பை இது பண்ணிட்டு வர மாதிரி இது பண்ற மாதிரி வருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். இத பாருங்க, நயினார் நாகேந்திரன் ட்வீட் போடுறாரு, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சார் நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பார்த்தியா, அதான் மச்சான் என்னால தாங்கிக்க முடியலன்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் ட்வீட்லாம் போடுறாரா அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர், அவர் பாஜகன்ற மாபெரும் கட்சிக்கு மாபெரும் தலைவரா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு அரசுக்கு எதிராக ட்வீட் போறோம்னா விஜய்க்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போறோம், என்ன இப்படி போயிட்டு இருக்கு, நயினார் நாகேந்திரன் எதிர்க்கிறாருன்னா நான் போயிருங்க. நானும் தான் நேற்றுக்கு தான் உங்ககிட்ட கேட்டு ட்விட்டர்ல எப்படிங்க ட்வீட் போடுறதுன்னு கேட்டு 2 ட்வீட் போட்டேன். அதுக்கப்புறம் அது கிடக்குது, நானும் கிடக்குறேன். அந்த மாதிரிதான் அந்த புதுசுல 2 போட்டு பார்க்கணும், என்ன இருக்கு, ஒன்றும் இல்லைன்னா நம்ம வேலையை பார்க்க போயிடணும். என்னமாங்க சத்தம் பேசிட்டு இருக்க மாமா? இல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் அண்ணன் அதான் அந்த பாட்டு தான். அடுத்து எடப்பாடி, ஸ்டாலின், அப்புறம் அண்ணன் சீமான், எல்லாம் 3 பேர் சேர்ந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டு இடைத்தேர்தல் அடுத்தடுத்து இந்த தேர்தலாம் இருக்குல்ல, உள்ளாட்சி தேர்தலாம் இருக்குல்ல, அதுல வந்துருவாங்க எல்லாரும். எல்லாம் இணைந்த கைகள் தான். இணைந்த கைகள்ல அருண் பாண்டியன் வந்து மேல பிடிச்சிருப்பாரு, ராம்கி கீழே தொங்கிட்டு இருப்பாரு. ஒரு வித்தியாசம், கூட ஒரு ஆக்டரை சேர்த்துங்க, 2 கை அருண் பாண்டியன் 2 கையிலையும் பிடிச்சிருக்க மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன 18+ ஆயிரும். அண்ணன் இடைத்தேர்தல்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இடையா அப்படின்னு என்ன இடை அப்படின்னு கேட்பாருன்னு இல்லைங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து அவரு கேட்கல, அவரு கேட்டிருப்பாரு, அது எனக்கு தெரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகையுடைய போட்டோ போட்டுட்டு கீழே கரெக்டா வயிற்றுக்கிட்ட தேர்தல்னு போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நேரமா ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. இது என்னங்க இல்லைங்க, அப்ப சொல்றேன், நான் சொல்றது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 10-15 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் எனக்கு ரொம்ப நேரமா புரியல, என்ன இப்படி போட்டிருக்காங்க, என்ன இது என்னவா இருக்கும், ஏன் அப்படி நமக்கு அந்த இது தெரியல. இப்பதானே அந்த டிவில எல்லாம் வந்து இதை போட்டு இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க, என்ன படம்னு கண்டுபிடிங்கன்னு வைங்க. அந்த காலகட்டத்துல நமக்கு அது தோணல. இதுதான் இடைத்தேர்தலா few years later அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இது தேர்தல், இதுதான் இடைத்தேர்தல் அப்படின்றது புரிஞ்சுச்சு. இது மாதிரி நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? 18 இல்லைல்ல, 18 தான் கிடையாதுங்க. என்ன அப்படி நினைச்சிட்டீங்க? ஏதோ 2 கல் வந்து சணல் கேர்ல போய் கட்டி வச்சிருந்தேன். உங்களால முடிக்க முடியாத பிரச்சனையை வந்து நான் முடிச்சிட்டேனே அப்படின்னு வந்து சொல்லி இது போட்டிருந்தாங்க. இதுல என்ன இருக்கு, நானும் 2 ஜல்லிக்கட்டு அது சணல் கேர்ல கட்டி வச்சுருந்தேன். ஜல்லிக்கட்டு வந்து ஈஸியாக அந்த பிரச்சனையை முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஜல்லியை கட்டி ஜல்லிக்கட்டு வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்பா சாமி, எந்த நன்றியுள்ள ஜீவன் இது. இது ஏதோ இந்த போஸ்ட்ல தான் பார்த்தேன், உங்களால தீர்க்க முடியாத பிரச்சனையை நான் இவ்வளவு ஈஸியா தீர்த்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப சந்துக்குள்ளார நிறைய நடக்குது.
நீங்க சொல்றீங்களா அந்த எக்ஸ் அந்த சந்துக்குள்ளார அந்த மாதிரி பஞ்சாயத்து ஏகப்பட்டது ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து திருமாவளவன் அவர்கள் வந்து நட்டுக்கு அந்த விருதுகள் வழங்கும் விழா ஏதோ நடத்தியிருக்காங்க. நீங்களே சிரிக்கிறீங்க. அவங்களா பேசி அவங்களா ஒரு முடிவு பண்ணிப்பாங்க, யார்ட்டையும் கேட்க கூட மாட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுக வந்து கூட்டணி வந்து நாங்க இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை, அது திமுகவே சொல்லிருச்சு அப்படின்னாரு. சரி, நாங்களா சொன்னோம் கூட்டணியில இல்லைன்னு? நீங்க தான் வந்து விசிகாலேருந்து ஒருத்தர் வந்து உங்க கட்சியிலேருந்து இணைச்சு எல்லாம் இது பண்ணி நீங்களே வந்து இல்லைன்னு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, அதாவது நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாரு. திமுக இது விடுதலை சிறுத்தைகள் இந்த பனையூர் பாபு அவர்களை கட்சியில் சேர்த்துறதுனால அவங்க போய் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களாம். இனிமேல் வந்து ஸ்டாலின் தான் சொன்னார், நாங்கள் சொல்லலை, திமுகவுடைய வந்து கூட்டணி வந்து விசிகா வெளியேடுச்சுன்னு. அவர் அதை மட்டும் சொல்ல நிறைய சொல்லியிருக்காரு. திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிகா இல்லை என்று திமுக தலைமையை அறிவித்து விட்டது. இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் சொல்லவில்லை. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு அந்த மீட்டிங்க்கு போனீங்க? எல்லாரும் போனாங்கல்ல, அனைத்து அது இல்லை கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளுடைய விருந்துன்னு சொல்லி ஒன்று போனாங்கல்ல, அது எதுக்கு போனீங்க தெரியாது. அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறோம். 1ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பங்கேற்றோம். இன்னும் அங்கு எதுவும் முடிவு செய்யப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். மேலே என்ன ஸ்டேட்மெண்ட்டு, அந்த தாவேகா கூட்டணி இருக்கிறோமா என்று சொல்லவில்லை, என்றும் சொல்லவில்லை. கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்டு, அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். இங்கேயே உங்களுக்கு முரண் வந்துருச்சா? திமுகவின் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியில் இணைத்த போதே திமுக தலைமையே சொல்கிறது விசிகாவுடன் எங்களுக்கு உறவில்லை என்று. விசிகாவுடன் கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம பேசவே முடியாது. ஏன் சொல்லுங்க? நாளைக்கு அண்ணன் வேற ஸ்டேட்மெண்ட் தருவாரு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் அப்படி சொல்லலை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் சொல்ல வந்த விதத்தில் இருந்து அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது, நீங்கள் கேட்பதற்கும் அதற்கும் பெரிய முரண் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலில் வெளியேறதாக நான் சொல்லவில்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றதாகவும் நான் சொல்லவில்லை. வேற என்னதாங்க சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்லலை, நீங்களா எதையாவது போட்டுக்குங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அதனால வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சமீப காலங்களில் நம்மளால எதுவும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 படிச்சதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த கூட்டணியில் நாங்க இல்ல, சரி, ஆனா அப்படி ஒண்ணு நடந்தா நாங்க அதுக்குள்ளார இருப்போம் அப்படின்றது. அது இவரு நம்ம தலைவன் கவுண்டமணி சொல்ற மாதிரி தான். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல, அதுதான். இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் அதுக்கும் மேல அதை விட்டுருங்க, அந்த பக்கம் போகாதீங்க, அது வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஆனா இப்ப சமீபத்தில் அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல, அதுல சூப்பரா பேசியிருந்தாரு, நிஜமாவே நல்லா பேசியிருந்தாரு. இவரு அந்த ஏஐ பத்திலாம் நல்லா பேசியிருந்தாரு. ஏஐ பத்தி நான் என்ன கேட்கல, அதை கேளுங்க, அது நல்ல ஸ்பீச் தான். நான் கூட இன்னைக்கு 2 டம்ளர் தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுதான், வேற வழி இல்லை, என்ன பண்றது, எவ்வளவோ வேஸ்ட் பண்றோம், அதுக்காக ராவா. ஓகே, சொல்லுங்க. இல்ல நான் என்ன கெட்டவன் 18+ பேசுறவன், அத உங்களை சொல்லலைங்க, ஜெனரலா சொன்னேன். தண்ணினா சேர்க்க வேண்டிய இடத்துல தண்ணியை சேர்த்துக்க வேண்டியதான். எதுக்கோ வேஸ்ட் பண்றோம் தண்ணியை, இதுக்கு வேஸ்ட் பண்ண கூடாதா? முதல்ல டிஷ்யூ கல்ச்சர் பண்றாரு, பாத்ரூம்ல தண்ணி. அதுல எப்படி டிஷ்யூ? ஊற வச்சு குடிங்க. தண்ணின்னு தான் ஞாபகத்துக்கு வருது. என்னது அந்த தண்ணி இல்லைங்க, இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு போய் பார்த்துருக்காரு. புசி ஆனந்த் அவர்களெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நீர்நிலை இதெல்லாம் பற்றி நிறையா பேசியிருக்காரு. அவரும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது வந்து 60 வருஷத்தில் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணது கிடையாது, இந்த மாதிரி மரியாதை கொடுத்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட ஆலோசனைகள்லாம் கேட்டு வந்து நடத்துறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், ஆக்கப்பூர்வமான அரசியல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு மழை வந்து பொழிஞ்சிருக்காரு. ஆமாமே, அடிக்கடி வர அடிக்கடி போற ஒரே குஜாலாகிறேன்ற. ஆமா, இங்க ஒருத்தர் நான் ஆமா இருக்கே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணுவேன்? 2 வச்சு நீங்களே எப்படி பண்றீங்களே, இப்ப 4 வச்சிருக்க நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து வராரு, வெளியே போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இந்த அரசு இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்றாரு. 3 நாள் கழிச்சு திருப்பி வராரு, முதலமைச்சரை பாக்குறாரு. சூப்பர், அருமையான ஆட்சி, ஊழலே இல்லை, நான் கூட போனேன், பால் வாங்க போனேன், 23 ரூபா பால் 23 ரூபாய்க்கு தான் தராங்க அப்படின்றாரு. திருப்பி வராரு, புசி ஆனந்த பாக்குறாரு. இந்த மாதிரி வெத்தலை பாக்கல வாழைப்பழத்தை வச்சு கொடுக்குறாங்க, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறாங்கன்றாரு. திடீர்னு 2 நாள் கழிச்சு கொடுக்குறாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. திருப்பி மறுபடியும் போயிட்டு 2 நாள் கழிச்சு இந்த அரசு நிர்வாகம் சரியில்லை, இது சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, வந்துட்டு பார்த்துட்டு போறாரு. இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அப்பப்போ எந்திரிச்சு வர
காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ நாட்டு பிரச்சனைகளும் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு போறேன்ற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல வெறும் அரசியல் மட்டும் சொல்லிட முடியாது. அந்த நீர் ஒரு பிரச்சனையா இருக்குல்ல, இந்த தென்பெண்ணையாறு அந்த இது வரக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, அதுல நிறைய போட்டாருங்க. 1 லட்சம் கோடி செலவு பண்ணணும்ட்டாரு. அதுதான் எனக்கு தெரியுது, காசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக நம்ம செலவு பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லையா? இஎம்ஐல பண்ணுங்கன்றாரு. இஎம்ஐ பண்ணலாம், கரெக்ட். யார் கொடுக்குற இஎம்ஐ ஆப்ஷன்? பஜாஜ்காரன் தான் கொடுக்குமா இஎம்ஐ ஆப்ஷன்? 20,000 கோடி 20,000 கோடியா வந்து நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயம் தான், அது ரொம்ப தேவையான விஷயம் தான், பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்காக அமைச்சரை சந்திச்சிருக்காரு. பிளஸ் கூடுதலா நல்லா இருக்கீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே, யாரும் உங்கள்கிட்ட யாரா பிரச்சனை பண்றாங்களான்னு சொல்லுங்க. இல்ல சார் யாரும் பண்ணுவாங்கடா, யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க, நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி 2 பேர் இருக்க யாராவது இருந்தா பண்ணுவாங்க, சொல்லுங்க நீங்க அப்படின்றாங்க. இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க ஆனா நீங்க கூடவே இருங்கன்னு இருக்காங்க. என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. அதுல அவங்களுக்கு பிடிக்காத 2, பிடிக்காத 2 பேர். அதுல ஒருத்தங்க அங்க இருக்காங்கல்ல, அதனால அது அப்பப்போ வந்து காட்டிட்டு போறது, நாங்க 4 பேர் இருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு 4 பேரோட வந்து காட்டிட்டு போறது. இல்லையா, அதுவும் சொல்லியிருக்காரு இவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்கள்லாம் ஏர்போர்ட்லலாம் போகும்போது அவர் என்னை பார்க்கலன்னா கூட நான் அவரை பார்த்தனாலே ஓடி போய் அவரை வந்து நான் இது பண்ணுவேன். மோடிஜி அவர்களை வந்து எனக்கு அரசியல் ரீதியாக தான் எனக்கு அவங்களோட பிரச்சனை. இந்த விஷயத்துல அண்ணனும் திருமாவளவனும் வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். அரசியல் ரீதியா தான் எங்களுக்கு பிரச்சனை, தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு எல்லாம் யாருமே பிரச்சனை கிடையாது. இதுல இவர் வந்து கொஞ்சம் டீசென்ட். திருமாவளவன் அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, அவர் வந்து ஒரு தலைவர் இருக்கிற தம்பிகளுக்கு நான் விளக்கி சொல்லிடுறேன். அதுதான், அவங்க எல்லாம் வந்து தலைவர்கள், ஒரு கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவரு தான் கொஞ்சம் இறங்கி போய் மாமன், மச்சான், பங்காளி, சித்தப்பன், பெரியப்பன், அப்பா, தாத்தா அப்படின்னு முப்பாட்டன் அப்படின்னு வந்து போவார். அதனால தான் எல்லாரும் கடுப்பாவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி அன்புமணி அவர்கள் வந்த விஷயம் நல்ல நோக்கம் தான், அது மட்டும் நோக்கம் இல்லை, வேற நோக்கங்களும் இருக்கு. அப்புறம் இன்னும் எங்க கிட்ட 4 பேர் இருக்காங்க. இல்ல அவரு அடிக்கடி சொல்லிட்டு போறாரு வந்து 4 பேர் இருக்காங்கன்னு. நீங்க ஏன் ரைட் சைட்ல பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சிஎம் பார்த்து கேட்டிருக்காரு. நான் ஏங்க ரைட் சைட்ல பார்க்கணும்? இல்லையே, நான் ரைட் சைட்ல தான் பாக்குறேன். என் பக்கத்துல புஷி ஆதவலா அந்த ரைட் சைட்ல சார், ஆப்போசிட்ல ரைட் சைட்ல பார்க்கணும் சார். ஆமா, எடப்பாடி இருக்காரு, பார்க்க மாட்டேன். நீங்க எடப்பாடியை விட்டுருங்க, அந்த பக்கம் போய் பாருங்க. இல்லைங்க, அந்த பக்கம் பிரேமலதா இருப்பாங்க, அவங்களையும் பார்க்க விருப்பம். அதனால தான் உங்களுக்கு புரியல. அதுக்கு பக்கத்துல தான் என் ஒய்ஃப் இருப்பாங்க, எம்எல்ஏவா. அவங்க கூட இன்னொரு 3 பேர் இருப்பாங்க. அப்பப்போ பாருங்க. அப்போ புஷி சொல்லியிருப்பாரு, உங்க ஆளுங்களை அப்பப்போ கை காட்ட சொல்லுங்க. எந்திரிச்சு நின்றாங்கல்ல, நிப்பாங்க திடீர்னு நிப்பாங்க. இது ஃப்ளோ டெஸ்ட்ல எந்திரிச்சு நின்றாங்கன்னு நினைக்கிறேன். அவரு நீங்க சொன்ன விஷயமும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இங்கே நம்ம வந்து நகர்ப்புறமா இருக்கிறதுல வந்து தமிழ்நாடு வந்து சிறந்து இருக்குது, 55% மக்கள் வந்து நகர்ப்புறத்துல நோக்கி வாழ்றாங்க அப்படின்னு சொன்னது. அந்த விஷயம் வந்து தப்பான ஒரு விஷயம். கிராமப்புறங்கள்லயும் நம்ம வந்து இது பண்ணணும், ஃபுல்லாவே ஸ்ப்ரெட்டா இருக்கணும், ஒரு இடத்துல மட்டுமே வந்து இருக்கக்கூடாது. ரைட், ஒரு பக்கமே இதாச்சுன்னா அப்புறம் இது வந்து பழைய கவர்மெண்ட்ஸ் பண்ண தப்பு. இது வந்து ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்கிற வசதி இல்லை, நீர் இல்லைன்றதுனால தான் அவங்க எல்லாருமே நகரத்தை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த நொறையா வருதுன்னு நம்ம ஒரு ஆத்துல அங்கேயும் போய் ஆய்வுக்கு போயிருக்காரு. போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் எந்த ஒரு விளக்கமும் வரல. அது இன்னும் தாவேக்கா அரசாங்கம், ஏன்னா நிறைய பேர் அதுக்கான ரீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, எல்லாமே அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா தாவேக்கா சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல அவங்க கிட்ட இருந்து. அது என்னன்னு சீக்கிரம் வரணும், ஏன்னா குடித நீர் பிரச்சனை வரும், காத்திருப்போம். அடுத்தது இருக்குது. அதுக்கு மேல ஒரு ஜோக்ஸ் இடையில ஒன்று போயிடலாங்களா? என்னன்னா, நான்லாம் பாய்ஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? வாங்க, காசு இருந்தா யார் வேணா வாங்கலாம். நீ என்ன நான் என்ன, யார் வேணா வாங்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் ஆரம்பிச்சிட்டேன்ல நற்பணி மன்றம். ஆமா, நல்ல விஷயம். நல்ல விஷயம், ஆரம்பிங்க. ஏங்க, ஒரு நற்பணி மன்றம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறது சாதாரண ஒரு நடிகரா ஒரு இருந்து ஒரு இதுவா வந்து இன்னைக்கு ஒரு நற்பணி மன்றம் அளவுக்கு வந்திருக்காருன்னா வாழ்த்துக்கள். நாளைக்கு சிஎம், நாளை மறுக்கால் பிஎம். 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒன்று நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவருக்கு அந்த எண்ணம் இல்லை, இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் அதை
அப்புறம் நட்சத்திரம் வச்சு ஃபிளாக் ஏங்க பின்ன என்ன அது பட்டம் யாருக்கு அது இந்த நட்சத்திரன்றது ஒருத்தருக்கு தான் இருக்கணுமா, வேற யார்ட்டும் இருக்கக்கூடாதா? அதுக்கு மாமனார் கிட்ட இருந்தேவா? அதுக்கு என்ன பண்றது? இப்பதான் மாமனாரே இல்லைல்ல, அப்புறம் என்ன மாமனார் இதுன்னுக்கிட்டு. இல்லை திடீர்னு என்ன இந்த சைடு தோணி இருக்கும், சும்மாவே இருக்கும், பெருசா படமும் ஓட மாட்டேங்குது, சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். கடைசியா காரா படம் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. ஏன் பார்க்கல? சொன்னா திட்டுவாங்க எல்லாரும். சொல்லுங்க. பார்க்கல. அதுதான் அந்த மாதிரி தான். இப்போ ஒரு விஜய் படமோ அஜித் படமோ வந்தா நம்ம உடனே போய் பார்ப்போம். ஒரு ரஜினி அவர்கள் படம் வந்தா கூட நம்ம வந்து உடனே போய் பார்ப்போம். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் திடீர்னு வருதா, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நம்ம பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தோணுது. ரீசெண்ட் டேஸ்ல பெரும்பாலானவருக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்ற எண்ணம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கு. நிறைய பேருக்கு அப்படி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னாலும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் நிறைய பார்ப்பேன் தமிழ் படம், தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு விருப்பப்படுவேன். பட் ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த கடைசி படம் பராசக்தி. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போய் ஏதோ ஃபேமிலியோட ஒரு படம் பார்த்தேன். நான் ஹாலிவுட் மூவிஸ்ல இருந்து எல்லாம் வந்தாலுமே உடனே போய் பார்த்துருவேன். இன்னமும் அவதார் படம் பார்க்காம அதுதாங்க. ரீசெண்ட் டேஸா ஏதோ படத்துக்கே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது இந்த ரீசன் இவர் தானான்னு தெரியல, இப்போ நம்ம சிஎம் தானான்னு தெரியல எனக்கு. அது வேற ஜெயிலர் கூட ஸ்பேரிங் கொடுங்கன்னு ஏதோ எதை ஜனநாயகனா. இப்போ உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? இப்போ ஜெயிலர் என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? ஜெயிலர் நல்லாவே இருந்தாலும் காலம் பதில் சொன்னாப்ல சொல்லட்டும், நீ வந்து கரெக்டா வந்து அதோட ஸ்பேரிங் கூட நாங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அது ஏதோ சூர்யா அவர்களோட படத்தோட ஸ்பேரிங் போடுறதா இருக்கான். ஆமா அது வேற விஸ்வநாதா ஏதோ ஒரு படம். ஆமா அடுத்து ஏதோ ஒரு இதுக்கு வந்து அடுத்த சிஎம் தயார், நீ சீக்கிரம் அரசியலுக்கு வா தலைவான்னு சொல்லி சொல்லிட்டாருங்க. இல்லன்னு சொல்லிட்டாருங்க. யாரோ ஒருத்தர் பையன் சொல்லியிருந்தான், அதெல்லாம் வேற அடிச்சாங்க. இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவரு சொல்லிட்டாருங்க. போஸ்டர்லாம் ஒரு சில இடத்துல அடிச்சாங்க. ஜாலியா பண்றது தாங்க. அதுக்கு என்ன பண்றது? அண்ணாமலை கூட தான் இன்னைக்கு பாராட்டி இருக்காரு விஜய் அவர்களை, சிஎம் அவர்களை வந்து பாராட்டி இந்த அரசு வந்து ஊழலற்ற அரசா ஆரம்பிச்சிருக்குன்றது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வீத லீடர்ஸே சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க இனிமேல் கட்சி தொடங்குறதுக்கான அவசியம் இருக்காது. ஏன் இல்ல? அது கூட இல்லாத நல்லாட்சி தான் இப்போதைக்கு தானே சொல்லியிருக்கேன். அவருடைய மாநாட்டிலே வச்சு கிளிகளையும் கிளிப்பாரு பாருங்க, நீங்க பாருங்க. நம்பணும்ப்பா, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னமோ தெரியல, விடுங்க. நற்பணி பண்றத ஸ்டார்ட் பண்றதுலாம் சாதாரண விஷயங்க. அதெல்லாம் ஜாலியா கமல் கூட தான் பண்ணியிருக்காரு, ரஜினி கூட தான் பண்ணியிருக்காரு. அதுக்காக என்னாச்சு? இப்போ ஒன்றும் ஆகலைல்ல. இந்த மாதிரி தான் ஏதோ அவருக்கு தோணி இருக்கும், நற்பணிகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணி இருக்கும். சரி பண்ணிட்டு போவோம். மருத்துவம், கல்வி, இந்த பேரிடர் காலத்துல வந்து உதவிலாம் ஐயா அதெல்லாம் தப்பே கிடையாது. சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, மக்களுக்கு செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்களுடைய நற்பணி மன்றம் மூலியமா செஞ்சா நல்ல விஷயம் தான், எதுவுமே தப்பு கிடையாது. இந்த அரசியல் ஆசையும் வந்தாலும் தப்பு கிடையாது. நீங்க அரசியலுக்கும் வரலாம். இவரை மாதிரியே வந்துடணும்னு நினைச்சீங்கன்னா தான் தப்பு. இவரை மாதிரியே நம்மளும் அப்படியே இது வேறு அது வேறு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, இதுவும் ஒன்றில்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் இந்த மாதிரி வந்திருக்காரு. அப்ப இதுக்கு இன்னும் உடனே மக்கள் அடுத்த ஆப்ஷன் டைரக்டா எல்லாம் தேட மாட்டாங்க. இவரை நம்பி செஞ்சிருக்கிறது ஓகே. அதே மாதிரி நீங்க நம்மளும் வந்துட்டா அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு நான் நம்பல. தனுஷ் அவர்களுக்கு அரசியலுக்கு வரணுன்ற எண்ணம் இருக்குன்றது எனக்கு தோணல. அப்படி தோணல. அவருக்கு ஏதோ நற்பணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அது பண்றதுக்காக சரி ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும்னு வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். என் தலைவன் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு எஸ்டிஆர். அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஆள் மட்டும் ஒழுங்கா படம் பண்ணியிருந்தா இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதாயிருக்க மாட்டேன், வந்திருப்பாங்க. அவங்கவுங்க ஸ்பேஸுக்கு அவங்கவுங்க பிளேஸ் தான். பட் எனக்கு என்னவோ அவர் ஒழுங்கா படம் பண்ணியிருக்கலாம். நிறைய நல்ல நல்ல படங்கள் நிறைய பண்ணியிருந்தேன், கொஞ்சம் விட்டுட்டா. நிறைய அது இந்த படம்லாம் வந்துச்சு பாருங்க, அஸ்வின் தாத்தா. இது கேகேவா? ட்ரிபிள் ஏ கேகேன்ற பாருங்க, ட்ரிபிள் ஏ படம். ஆமா படமாங்க அதெல்லாம். மாஸ் ஓப்பனிங் அது மட்டும் தான் சூப்பரா இருக்கும். அது மாதிரி இன்ட்ரோ வேற எவனுக்குமே கிடைக்காது. அது போதாதா? அது மட்டும் போதுமா? போதுங்க, விளங்கிரும். எஸ்டிஆர் அழிக்கிறதுக்கே இருக்குல்ல குரூப், இதெல்லாம் லூப் மோட்ல போட்டு பாத்துக்கிட்டே. இது 2.5 மணி நேரம் லூப் மோட்ல அது மட்டும் எப்படிங்க போட்டு பாக்குறது? எனக்கு கொஞ்ச நேரம் அந்த படம் பார்க்கும்போது டவுட் வந்துருச்சு, இது சிலம்பரசனா குரலரசனா? குரலரசன் மாதிரியே இருக்கு, ஆனா சிம்பு மாதிரியே வாய்ஸும் இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு முட்டெல்லாம் கொடுக்கல. நல்லா இல்லதான் அந்த படம். இந்த படம் நல்லா இல்லதான். அப்ப தலைவன் செஞ்ச சேட்டை அதெல்லாம். அப்ப நிறைய கம்ப்ளைண்ட் அதுல. சரி தடம் மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு. சீக்கிரம் தடம் மாதிரி போதும். அப்பப்போ சினிமா நியூஸுக்குன்னு போட்டு வைக்கணும். ஓ
இது எதுக்கும் அடித்தளம் போடுற மாதிரி இருக்கு. தளம் தான், பேஸ்மெண்ட் போட்டு வச்சுக்குவோம் அப்போ. சரி, அப்பனா நான் ஒண்ணு சொல்றேன். கட்டா குஸ்தி எப்படி இருக்கான் கேள்விப்பட்டீங்களா? கட்டா குஸ்தி நான் தான் இன்னைக்கு போகலான்னு. முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க. ரைட்டு, வேற நான் எப்பயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பார்க்கணும், போகணும். ஐயா இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குது. ஏன் கட்டா குஸ்தியை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால கேக்குறேன். ஆமா, ஏதோ இது விஜய் அவர்கள் ஏதோ இது பேசினாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ போயிட்டு இருக்கு. அந்த சந்துக்குள்ளாரதான், இந்த எக்ஸ் சந்துக்குள்ளாரதான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்று சிஎம் அவர்கள் வந்து, ஆமாம் சிஎம் அவர்கள் தான் இனிமேட் நீங்களும் சொல்லணும். நிறையா பேர் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் சும்மா விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. குடும்பங்கள் தான் கேட்டாங்க. அவர் வந்து நீங்கள் சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் இன்னைக்கு அவர்கள் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா, நெமிலி மாமல்லபுரத்துக்கிட்ட வந்து கடல் நீரை வந்து குடிநீராக்கும் திட்டத்துக்கு வந்து நான் எதுவும் சொல்லுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பாகுபலி படத்துல சொல் என்ன நடந்ததுன்னு பாகுபலி இப்படி நடப்பல, இப்போ நான் பேசுறதா வேணாமான்ற அளவுக்கு இல்லைங்க. நீங்க சொன்னீங்களே இனிமே ஒரு பேரை சொல்லக்கூடாது அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நான் ஞாபகம் வந்துச்சு. பாட்டு இனிமே எப்படி பாடுறது? உங்க சிஎம் உயிரேன வரேனா அப்படின்னு பாடலாமா? லாஸ்டா வரும்ல, உங்க சிஎம் நான் வரேன் அப்படின்னு பாடணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து இது அது ஒரு இருக்கும், ஒரு பாண்டிங் உங்களுக்கும் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் வந்து விஜய் அவர்களுக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அவர்கள் தாங்க சொன்னேன் நான். விஜய்னு சொல்லுவீங்களா? சரி, ஓகே விடுங்க. அதனால அதெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்க கூடாது. இது வந்து அன்புனால வந்து இப்படி பேசுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. நக்கிட்டான் நெஞ்ச. போயிருக்காரு மாமல்லபுரத்துக்கு, போய் கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கணும், அந்த குடிநீர் ஆக்குற இதுக்கு வந்து போய் பார்த்துருக்காரு. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. என்னவா? அதுல என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்து இல்லைன்னா தான் பிரச்சனை பண்றது. அந்த கல்வெட்டா? ஆமா ஏங்க, அது ஏதோ ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க பாத்தீங்களா? ஸ்டிக்கர் ஓட்டல, ஒன்னும் ஓட்டல. அது ஏதோ உடஞ்சு போய் கிடந்திருக்குது, அது எடுத்து ஓரமா வச்சிருக்காங்க. இங்க வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி. உன் கல்வெட்டையே உருப்படியா கட்டல. அதுக்கு ஒரு இது பாத்தீங்களா, எங்க மேல ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களா அப்படின்னு. ஸ்டிக்கர்லாம் ஒட்டல ராஜா, நீங்க பண்ண வேலையை அது ஏதோ இதாகி போச்சு, டேமேஜ் ஆகி போயிருக்குது. சரி, அந்த கருமத்தையும் அங்க வச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு ஓரமா வைங்கன்னு இருக்காங்க. உடனே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, டபுள் டேப் ஒட்டிட்டாங்க, 3M ஒட்டிட்டாங்க. நான் இங்க இருந்து வர வேண்டியது கிளம்பி போங்கி ஒன்று அடிச்சு அமுச்சு விட்டாச்சுப்பா. இதெல்லாம் இல்ல போ அப்படின்னு அமுச்சு விட்டாச்சு. பண்ணிட்டு இருக்கோம் 10 நாளா. சும்மா பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க கூடாது, ஜென்சி பெரியப்பா மாதிரி போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. சொன்னது யாரு, அடிச்சது யாரு? திமுக ஐடிவிங்க. அதே மாதிரி இதில் பத்திரப்பதிவுத்துறைன்னு நினைக்கிறேன், ஒரு 215 பேரை வந்து இந்த சற்பதிவாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்து பணியிடை மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. பதிவுத்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேர்மையான வெளிப்படையான பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கத்தினர் அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். லஞ்சமே வாங்காமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோட எல்லாமே நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல, ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே இது மாத்திரத்துக்கே வந்து காஸ்ட், ஒவ்வொரு இவ்வளோ பணம், 20 லட்சம் 30 லட்சம் கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரியான பணியிட மாற்றம்லாம் நடந்ததுன்றது ரொம்ப நாளாச்சு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வரும்ல, அப்படி ஒரு செய்தி தான் இந்த செய்தி. நல்ல விஷயம், நடக்குதே, வாழ்த்துக்கள். நடக்கும் நடக்கும். அப்புறம் இன்னொன்று நடந்திருக்குது. இந்த காரைக்குடியில் வந்து குளமங்கலம் அந்த ஏரியாவில் வந்து 25 வருஷம் கழிச்சு குடி தண்ணீர் வந்திருக்கான். குடிக்கிற தண்ணி 25 வருஷம் கழிச்சா? ஆமாம். இல்லைன்னா வேற இடத்துல போய் எடுத்துட்டு வரணுமா? ஆமாம், எடுத்துட்டு வரணுமா. போர் தண்ணி இந்த இதுதான் இருக்கும். குடிக்கிற தண்ணி கூட காசு வாங்கி தான் நாங்கள் இது வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இதான் வந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. மக்களும் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்புக்கு ஒரு விஷயம்தான். அதே மாதிரி புதுக்கோட்டை, அந்த பொன்னமராவதி,
கூடலூர் இந்த மாதிரி இடத்துல வந்து பஸ் வசதி இல்ல இல்லைன்னு அந்த பசங்க வீடியோ போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, இந்த மாதிரி CM எங்களுக்கு சார் பஸ் வேணும், நாங்க நடந்து போறோம் 5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போறோம், எங்களுக்கு பஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்காக அந்த அவங்க இதுல வந்து இந்த பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு சிஎம் அவர்கள். அதை வந்து பர்வேஷ் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் தான் போயிட்டு அது வந்து அவரும் கலெக்டரும் அவங்க போயிட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பசங்களும் வந்து பேசியிருக்காங்க, 5 கிலோமீட்டர் இனிமேல் நடக்க தேவையில்லை, ஜாலியா பஸ்ல போகலாம், ஜாலியா பஸ்ல வரலாம் அப்படின்னு. நம்ம ஆரம்பத்துல பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், மலை கிராமத்துல கூட பஸ் இல்லாம இருக்கக்கூடிய இடங்கள், லைட் இல்லாத ஊரு, பாத்ரூம்ல ஸ்கூல் பாத்ரூம்ல தாப்பால் இல்லாத கதவுகள் அப்படின்னு ரொம்ப ஏளனமா சில பேர்லாம் பேசின விஷயத்தை, தாப்பால்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாம அதெல்லாம் எவ்வளவு பேசிக்கான நீடு. ஒரு பசங்க 5 கிலோமீட்டர் நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல, அதெல்லாம் இப்ப வந்து மாத்துறாங்களா. ஒரு பத்திரப்பதிவுத்துறையில இப்படி ஒண்ணு நடக்குது, ஒரு பதிவுத்துறையில சர்பதிவாளர் வந்து பணி மாற்றம்ன்றதுக்கு பணம் இல்லாம ஒண்ணு நடக்குது, அதாவது சாதாரண நடைமுறை தான் அது. ஆனா அதையே இப்போ வந்து பெரிய அபூர்வமான ஒரு விஷயமா இப்ப நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்குல்ல. நல்ல விஷயங்கள் தான் இது, அப்படியே தொடர்ந்துச்சுன்னா நல்லதுதான். எதுவுமே வந்து தப்பான விஷயம் கிடையாது, எல்லாமே நல்ல விஷயம் தான். அதே மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கும் ஒருத்தர் வந்து துபாயிலேருந்து இருக்கான்னு நினைக்கிறேன், பார்ப்பேன், ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். என்ன தான் வேணுமாங்க இந்த மக்களுக்கு, ஏன் இவ்வளோ இதாக இருக்காங்க, அவங்களும் இவங்க தான் 1 by 1 பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, கரப்ஷன் இல்லாமல் தானே போயிட்டுருக்கு, என்ன தான் வேணுமா, ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறாங்க, ஆட்சி கவுழ்ந்துரும்னு ஒரு சைடு மெசேஜ் பண்ணாங்க, இவங்களும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டாகவே போட்டு விட்டாரு. அதான் திடீர்னு ஒரு விஷயம் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்படின்றப்போ இவ்வளோ நாள் நம்மளுக்கு இல்லைன்னா அந்த ஒரு இது இருக்கும்ல, அதனால தான் எல்லாருமே ஒரே நேரத்துக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி மாதிரி சோனி ஃப்ரிட்ஜு, சோனியில ஃப்ரிட்ஜே கிடையாதான்ற மாதிரி என்னெல்லாம் நமக்கு தோணுது இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப இந்த ஆட்சி வந்து எல்லாத்தையும் கேளு எல்லாத்தையும் கேளுன்னு அது கேட்கக்கூடிய டைம் இருக்கு. 5 வருஷம் டைம் இருக்கு, பொறுமையா கேளுங்க. ஒவ்வொன்றா அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அதை அவங்க பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஆனா இவ்வளோ பேசிக்கான ஒரு விஷயம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இன்னொரு இதுல மதுரை பக்கத்துல வந்து கரண்ட் இல்லாம ஒரு கிராமம் தீர்த்தக்காடு அங்க வந்து இருக்கு. இப்போதான் வண்டியூர் பக்கத்துல தீர்த்தக்காடுன்னு ஒரு ஏரியா. அது அதுல வந்து நியூஸை வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு தான் இந்த ஆட்சி வந்ததுனால அந்த இது வந்து ஆக்சுவலா அது 2026 பிப்ரவரியில வந்து அதுக்கான இது வந்து அப்ரூவல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 369 குடும்பங்கள் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இப்போ ஒரு 5 குடும்பத்துக்கோ என்னமோ தான் 60 குடும்பத்துக்கோ சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. 69 குடும்பம் தான் பட்டா கொடுத்துருக்காங்க. தகுதி உள்ளவர்களுக்குன்னு சொல்லி ஒரு 69 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. 349 குடியிருப்புக்கு 69 பேரோ 65 பேரோ தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதில் 5 பேருக்கு இப்போ கரண்ட் அப்படின்றது இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து இந்த இணைப்பு அப்படின்றது வருது. இது வந்து 40 வருஷமா இல்ல அப்படின்றது. இந்த 5 பேருக்கு வந்து இதுன்றது இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய இது. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பட்டா கிடைக்கணும், அங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இந்த கரண்ட் அப்படின்றது மின்சாரம்ன்றது போகணுன்றதான் எல்லாரும் எண்ணம். ஸோ 40 வருஷத்துல இது ஒன்று நடந்திருக்குல்ல, இது வெறுமனே வந்து இந்த ஆட்சி தான் செஞ்சுச்சுன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை அந்த டைம்ல முன்னெடுத்து அதை பண்ணியிருக்காரு. அதன் மூலியமா அந்த 69 பேருக்கு, அந்த 60 சில்லற பேருக்கு அவங்களுக்கு வந்து பட்டா கிடைச்சிருக்குது. அதுல உள்ள 5 பேருக்கு இன்னைக்கு வந்து நிலம் வந்து இது மின்சாரம் வந்து கிடைக்குதுன்றது கூடிய சீக்கிரம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து கிடைக்கும்னு நம்ம வந்து நம்பலாம். இது வந்து வெறுமனே தாவேக்காவுக்கான அந்த கிரெடிட்ஸ் அது வந்து எடுத்துக்க கூடாது. கடந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்க, அதோடைய அடுத்து வந்து எக்ஸ்டெண்டட் இப்போ நடக்குதுன்றத நம்ம இதா இருக்கு. உண்மையை சொல்லணும்ல, வெறுமனே சொல்லிட்டு இருந்தாங்க. இது நான் கூட அப்படிதான் நினைச்சேன். நான் கூட ட்வீட் போட்டேன் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு. பட் ஆனா அவரை டேக் பண்ணி போட்டேன். பட் ஆனா உள்ள போய் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல கடந்த ஆட்சியில, அதாவது நம்ம சொல்றது இந்த ஜூலைல இருக்கும், அவர் பிப்ரவரி மாசத்துக்கு அங்க அப்ரூவல் இதாகி அதன் மூலியமா ஒரு 69 பேர் கிடைச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கு இப்போ அது வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்புவோம். முன்னாடி வந்து இந்த பெரிய பெரிய திட்டங்கள் நின்றது இது இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் முதல்ல இதை வந்து சரி பண்ணணுன்றது தான். அதுதான் இங்க நிறைய பேர் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. இதுதான் 5 கிலோமீட்டர் நடந்து போறவங்களுக்கு தாங்க அந்த வழியும் வருது. அந்த காலத்துல நடந்தாங்கன்னா ஓகே, அப்போ வசதிகள் கிடையாதுன்னு. இப்போவும் 2026லயும் நீங்க வந்து 5 கிலோமீட்டர் நடந்துதான் போகணுன்றதுல வந்து லாஜிக் இல்லைல்ல. அதாவது அங்க பஸ் இது போகலாம், ஆட்டோ போகலாம், எல்லாம் போகலாம். ஆனா அந்த ஏழை மாணவர்கள் எப்படி போவாங்க அது இருக்குல்ல. எல்லாருக்கும் அங்க ஃப்ரீ பாஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க ஏன் காசு கொடுத்து போகணும், ஒரு ஆட்டோல போகணும், ஒரு பைக்ல போகணும். பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ல போயிட்டு வர போறாங்க. பெத்தவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்குல்ல, போதுங்கப்பா கவர்மெண்ட் பஸ்ல போது வராங்கன்ற ஒரு
இது இல்லாம இருக்கும்ல, பயம் இல்லாம இருக்கும்ல, அதுதான் இந்த பேசிக். இருக்காங்க பாருங்க நிறைய பேர், இந்த கரண்ட் இல்லாம இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னது. குடி தண்ணி இல்லாம நம்ம எல்லாம் இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம், 1 மணி நேரம் கரண்ட் இல்ல, 1.5 மணி நேரம் கரண்ட் இல்ல, நைட்டு ஃபுல்லா தூங்கல, நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு 40 வருஷமா ஒரு ஏரியா ஃபுல்லா கரண்ட், அதுவும் மதுரை மாதிரி ஒரு ஏரியால வண்டியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய, அதுவும் யார் இருக்க இடம்னு பாருங்க, அதுதான் மெயின். அந்த மக்கள் இருக்கக்கூடிய, அந்த தலித் மக்கள்னு சொல்லக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஏரியால இப்படி ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து இப்ப இந்த அரசாங்கம் வந்து கரண்ட் கொடுக்காம இருந்ததாதான் பிரச்சனையா. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஒரு கரண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு மேல ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சா மாமா நீங்க இருங்க, நல்லா இருக்காது. விருதுநகர்ல பாத்தீங்களா, காரை விட்டு ஏற்றி ஸ்மாஷ் பண்ண பார்த்துருக்காங்க, இறக்கிட்டாங்க வரப்புக்குள்ள. யாரு? ஏதோ அங்க உள்ள லோக்கல் பிரச்சனை போல இருக்குது. என்ன கொடி நான் காரை விட்டு ஏற்றி ஸ்மாஷ் பண்றாங்கனால நீங்க புரிஞ்சுக்க வேணாமா திமுகன்னு? சாதாரணமா வரலடா, திமுக கொடியோட வந்தான் விட்டு ஏத்துறதுக்கு. இறங்கினோடனே பார்க்கணுமே, தலை பஞ்சரம் கட்டுமே, கட்டையை எடுக்கட்டுமே அப்படின்னு கட்டையை எடுத்துக்கிட்டு ஆள் வந்து நிக்கிறாப்படி. அந்த கொடியை கட்டினாலே வந்துடும் போல ஆட்டோமேட்டிக்கா. அந்த வீரம் சொல்லுவாங்களா, அது வந்து பரம்பரையா வந்து வர்றது. எங்க கொஞ்சம் நடந்து காட்டு, பரம்பரையா என்னது இதுன்னு. இதுதான் இது எங்க ரத்தத்திலேயே இருக்குது. என்னது அந்த வீரம்ன்றது எங்க ரத்தத்துக்குள்ளாரியே இருக்குதுன்ற மாதிரி இறங்கி அந்த கார் கவுந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ் அப்படி இருந்திருக்கும். அது எப்படியோ அப்படி நிலை நிறுத்தி கொண்டு வந்து போய் வயல்ல இறக்கிட்டாங்க. அது வாட்டுக்கு செவனேன்றது வயல். அதுல போய் இறக்கி அதுக்கப்புறம் இறங்கி கெத்தா அந்த கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நின்று யாரையோ கொல்றதுக்காக வந்து முயற்சிகள் நடந்திருக்கு. நல்ல திமுக கொடியை ஜம்முன்னு கட்டிக்கிட்டு தெரிய நம்ம செஞ்சது யாருன்னு. ஆமா, அதுக்காக தான் கொடியை கட்டிட்டு போனது. நாங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதற்காக தெரியப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு வேலைக்கு தானே இது. நல்ல ஒரு முன்னெடுப்பு. சட்டம் ஒழுங்கு ஜென்சி, திமுக ஜென்சி இருக்கலாம். பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. திமுக ஜென்சி ஜென்சினா அவங்க பாஷை முதல்ல 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அவங்க தான் ஜென்சி. 30 வயசு கீழே உள்ள எவனும் ஜென்சி கிடையாது, இருக்க முடியாது. அவங்க எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க கேட்டகரி. அதாவது ஜென்சி இப்போ எப்படி சிஎஸ்கேல வந்து ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கும் போதே எடுப்பாங்கல்ல, முத்தையா, முரளிதரன், ஷேன் வார்னே, அப்படிதான் எடுப்பாங்க. எடுக்கும் போதே 35 வயசு தாண்டி இருக்கணும், நீ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விட்டு வெளியே வந்திருக்கணும். உனக்கு எந்த, அதாவது இந்த பேட்ட படத்துல ரஜினி சொல்லுவாரு, இவங்களுக்கு குடும்பம், பொண்டாட்டி, குழந்தைங்க எதுவும் கிடையாது, அப்ப இவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த 4 பேரை கூட்டு போறல. அந்த மாதிரி தான் சிஎஸ்கே டீம் மாதிரி தான். படிக்கிற பசங்க வேணாம்பா, படிச்சு முடிச்சு வேலை இல்லாம சும்மா இருப்பானுங்களா வீட்டுல, அவனுங்களை கூட்டுட்டு வா. அவன் என்ன கேட்டகரி 30 வயசுக்கு மேல இருக்கணும், அவங்க அப்பா அம்மா யாராவது திமுக இருக்கணும், பரம்பரை கொத்தடிமை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில ஏதாவது இருக்கணும்னு சொன்னோன்னா தூக்கிட்டு வந்துருவாங்க. நீங்களாம் தான் திமுக ஜென்சி அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்திருக்காங்க எல்லாரும். என்னடா பண்றீங்க? நீச்சல் அடிச்சுட்டு வரேங்க, கலாய்க்கிறாங்களாமா. நம்ம அவ்வளோதான் இப்போ வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் வந்து அவ்வளோதான் இருக்குது. தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை வந்து நாளைக்கு பேசுவோம். மிக்க நன்றி.